அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், இன்றைய நாட்கள் கேஸ் சிலிண்டர் விலை பட்டியல் பற்றியும் பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மே மாதம் 1ஆம் தேதி இன்று முதல் அதிரடியான மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வதில் பல்வேறு முறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நடைமுறை தற்போது மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக சரியான நுகர்வோருக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எண்ணெய் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். அதாவது இன்று முதல் ஓடிபி கூறப்படும் அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக குறிப்பிட்ட இடங்கள்ல ஓடிபி அவர்கள் கொடுக்காமலேயே ஒரு சில இடங்கள்ல விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது இந்த முடிவுகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். மே மாதம் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விநியோகத்தின் போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணிற்கு வரக்கூடிய ஓடிபி எண் சொன்னால் மட்டுமே கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்யப்படுவதுடன் அவரது மொபைல் எண்ணிற்கு வரக்கூடிய ரகசிய குறியீடு எண் அனுப்பி வைக்கப்படும். இந்த குறியீடு எண்ணை சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய ஊழியரிடம் கூறினால் மட்டுமே இனிவரும் காலங்கள்ல அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். இதன் மூலமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுவது தவிர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கள்ளச்சந்தையில் பதுக்கி விற்பனை செய்யப்படும் சிலிண்டர்கள் இதன் மூலமாக கண்டுபிடிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். வாடிக்கையாளர்கள் தங்கள் செல்போன் எண்களை கேஸ் சிலிண்டர் புக்கிங் ஏஜென்சியிடம் கட்டாயம் தெரிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது அவங்களோட புக்கிங் செய்தவுடன் அவர்களுக்கு வரக்கூடிய ஓடிபி நம்பரை அவங்களோட மொபைல் இருந்து பதிவு செய்யும் போது கட்டாயம் அதை காண்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். சிலிண்டர் பெறுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே மொபைல் எண்ணை புதுப்பிக்காதவர்கள் உடனடியாக அதனை செய்யுமாறு தற்போது அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஒருவேளை டெலிவரி நேரத்தில் ஓடிபி எண் வரவில்லை என்றால் ஊழியரிடம் உள்ள செயலி மூலமாக அங்கேயே எண்ணை புதுப்பித்துக் கொள்ளுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த புதிய முறை நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தற்போது ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இன்றைய நாட்கள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலையில் ரூ. 993 உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை மட்டும் தான் தற்போது உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தற்போது டெல்லியில் வணிக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் ரூ. 3071.50 விற்பனை செய்யப்பட்டு வந்தனர். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை ரூ. 968 உயர்ந்துள்ளது. ரூ. 3237 விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக கேஸ் சிலிண்டர் விலையில் தற்போது பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் ஈரான் போர் பதற்றம் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடால் வணிக ரீதியாக கேஸ் சிலிண்டர் விலை தற்போது உயர்த்தப்பட்டதாக முக்கிய அறிவிப்பு ஒன்று எண்ணெய் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட உள்ளதன் காரணமாகவும் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை தற்போது உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் கட்டாயம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.